வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். எல்லோருக்கும் வணக்கம். ஸோ 2025 டிஆர்பிலேருந்து அஃபிஷியலாக அப்டேட் பண்ண ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் லா காலேஜில் இருக்கக்கூடிய வேகன்சி வந்து ஃபில் பண்ணதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமான செய்தி. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி என்ன பார்த்தீங்கன்னா 132 வேகன்சி. ஓகேங்களா. ஸோ அசோசியேட் ப்ரொஃபஸர், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர். ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேட்டகரி பிரிச்சிருப்பாங்க. இதில் கூடிய வேகன்சி வந்து 8, இதில் கூடிய வேகன்சி வந்து 64, இதில் கூடிய வேகன்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 60. நம்பர் ஆஃப் வேகன்சி வந்து 132. ஓகேங்களா. மேபி அது வந்து மாறலாம். ஓகேங்களா. ஸோ டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வந்து இன்றைக்கி தாங்க. ஓகேங்களா. நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ட் ஆகக்கூடிய டேட் வந்து பார்த்திங்கன்னா 31/1/2025. இந்த டேட்லேருந்து அப்ளிகேஷன், அதாவது ஆன்லைனில் அப்ளை பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 31/1/2025. லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 3/3/2025. ஓகேங்களா. ஸோ டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண வேண்டாம். முன்னாடியே அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்மிட் பண்ணிடுங்க. ஏன்னா டைம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பெண்டிங் மட்டும் போடாதீங்க. ஏன்னா சர்வர் பிரச்சனை ஏதாவது வந்துடும். ஓகேங்களா. ஸோ எல்லாம் யாரெல்லாம் இந்த எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணீங்களோ அவங்க எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு மறக்காமல் அப்டேட் பண்ணி முடிச்சுக்காங்க. சரிங்களா. டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன், எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஓஎம்ஆர் பேஸ்டு. ஓகேங்களா. ஓஎம்ஆர் ஷீட் மெத்தடில் தான் எக்ஸாம் வந்து நடக்குது. 11/5/2025 அந்த டேட் வந்து டென்டேட்டிவ் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டேட் மேபி இந்த டேட் தான் ஃபைனல் எக்ஸாம் டேட்டாக நினச்சி நீங்கள் படிங்க. ஓகேங்களா. ஸோ இந்த டேட் வந்து முன்ன பின்ன மாறலாம். நீங்கள் மனசில் வந்து இந்த டேட் தான் எக்ஸாம் அப்படின்னு நினச்சி தான் படிக்கணும். சரிங்களா. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இன்ஸ்டியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேஜ் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து லாஸ்ட்டாக சொல்கிறேன் பாருங்கள். ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கீழே லிங்கில் கூட டவுன்லோட் பண்ணி பார்த்துக்காங்க. வேகன்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா தனித்தனியாக பிரித்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. பேக்லாக் வேகன்சி வந்து 35, அங்கேயும் பார்த்திங்க அப்படின்னா ஷார்ட் ஃபால் வேகன்சி வந்து 2, பேக்லாக் வேகன்சி வந்து 35. அது அசோசியேட் ப்ரொஃபஸர் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன கேட்டகரியில் என்னென்ன வேகன்சி இருக்குது. இங்கிலீஷ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்பிசியில் வந்து 4 இருக்குது, எஸ்சியில் வந்து 3 இருக்குது. ஸோ டோட்டலாக 7 இருக்குது. சோசியாலஜி 6, பொலிட்டிக்கல் சயின்ஸ் 2, எக்கனாமிக்ஸ் சூப்பர் 4 இருக்குது. அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் வைஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. பிஸ்னஸ் லா, கிரிமினல் லா, ப்ராப்பர்ட்டி லா. ஓகேங்களா. அதெல்லாம் பார்த்துக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் 46 வேகன்சி வந்து இருக்குது. இங்கேயும் பார்த்திங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஃப்ரீலாக வந்து இங்கிலீஷ் வந்து 9 வேகன்சி வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கம்யூனிட்டி வைஸ் சொல்லியிருக்காங்க. ஓகே. ஜிடி அப்படின்னா ஜென்ரல் 10. ஓகேங்களா. பிசி அப்படின்னா பேக்லாக் என்னது பர்சன் வித்து சாரிங்க ஷெட்யூல் கிளாஸு, அதேமாதிரி வந்து அருந்ததியர், எஸ்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா பேக்வேர்டு கீழே சொல்கிற மாதிரி தனித்தனியாக போட்டிருப்பாங்க. டக்குன்னு மறந்துச்சு. ஸோ ரிசர்வேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா வெர்டிகல் ரிசர்வேஷன், ஹரிசான்டல் ரிசர்வேஷன் இருக்குது. வெர்டிகல் ரிசர்வேஷன் பார்த்தீங்கன்னா 69% வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டிஸ் பிரித்து கொடுத்துருவாங்க. எங்கே இருக்குது பிசி இங்கே பார்த்திங்க அப்படின்னா பேக்வேர்டு கிளாஸஸ். ஓகேங்களா. எம்பிசி அப்படின்னா மோஸ்ட்டு பேக்வேர்டு கிளாஸஸ். ஓகேங்களா. ஸோ ரிசர்வேஷன் பொறுத்த 2 இருக்குங்க. ஓகே. வெர்டிகல் ரிசர்வேஷன் இருக்குது. ஓகேங்களா. வெர்டிகல் ரிசர்வேஷன் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம் 100 அப்படின்னா 69 வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. மீதி கூடிய 31 வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா ஜிடி ஜென்ரல் டேல் வந்துடும். சரிங்களா. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்காங்க. ஹரிசான்டல் ரிசர்வேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இது. ஓகேங்களா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன் வித் டிசேபிலிட்டி. ஓகே. பர்சன் ஸ்டடி இன் தமிழ் மீடியம். ஓகேங்களா. பிஎஸ்டி வந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னுரிமை கொடுத்துருப்பாங்கன்றது. தெர் இஸ் நோ தமிழ் மீடியம் இன்ஸ்ட்ரக்ஷன் மாஸ்டர் டிகிரி. ஓகே. எந்த தமிழ் மீடியம் கிடையவே கிடையாது சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ரிசர்வேஷன் டிஃப்ரெண்ட் ஏபிள்டு பர்சன். ஓகேங்களா. ஸோ அதுக்கு வந்து 4% ரிசர்வேஷன். ஓகேங்களா. ஸோ மாஸ்டர் டிகிரி லா வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே தமிழ் மீடியம் கிடையாதாம்மா. ஸோ அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் பர்சன்டேஜ் போஸ்ட் நாட் ஐஆர்ஐஸ். ஓகே. இது சூப்பர். அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஜெண்டர். ஓகேங்களா. அவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளேஷன் ஃபுல்லாக போட்டு கொடுத்துறோம் உங்களுக்கு. குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அசோசியேட் ப்ரொஃபஸர் ஏஜ் சொல்லியிருக்காங்க. அந்த ஏஜ் பார்த்துக்காங்க. அப்ளை பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லைன் பை லைனாக படித்து பார்த்துருங்க. சரிங்களா. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அசோசியேட் ப்ரொஃபஸர் வந்து என்னென்னு பார்த்துக்காங்க. அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வந்து என்னென்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சொல்லி பார்த்துக்காங்க. வேறு என்ன முக்கியமானது, ஈக்குவல் ஆஃப் குவாலிஃபிகேஷன். அந்த குவாலிஃபிகேஷன் வந்து ஈக்குவல்னா என்னென்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுவும் பார்த்துக்காங்க. சரிங்களா. அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கலாம். உங்களோட டாக்குமெண்ட்ஸ் என்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து தேவை, 10th 12th டிப்ளமோ ஆர் இட்ஸ் ஈக்குவல் வந்து பார்த்திங்கன்னா தேவை. கன்சாலிடேட்டு அல்லது வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷனல் யூஜி டிகிரி தேவைப்படுது, பிஜி தேவைப்படுது, பிஹெச்டி ஸ்லெட்டு நெட்டு செட்டு வச்சு தேவைப்படுது. இல்லை அப்படின்னா அதுக்கான ஈக்குவலன்ஸ் தேவைப்படுது. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தேவைப்படுது. பிஎஸ்சி வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக தேவைப்படுது. நோ அப்ஜெக்ட் சர்டிஃபிகேட் தேவை. டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் தேவை.
பார் என்ரோல் சர்டிஃபிகேட் தேவை, கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் தேவை, கேரக்டர் சர்டிஃபிகேட் தேவை, டிரான்ஸ்ஜெண்டர் ஐடி கார்டு வந்து வேணும், டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் தேவை, எக்ஸ் சர்வீஸ்மேன் சர்டிஃபிகேட் தேவை. ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாமே அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக தேவைப்படும். சரிங்களா? ஸோ நம்மளோட இன்ஸ்டியூஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு ஓகேங்களா, ஸோ லா காலேஜ் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட். ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து டெஸ்ட் பேஜ் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஜாயின் பண்ண விருப்பமுள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கான ஃபீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 150. ஓகேங்களா? 150 ரூபா. தமிழ் தகுதி தேர்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 150. அதுக்கான ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வருது. சரிங்களா? இந்த சிலபஸ் ஃபார் தமிழ் கம்பல்சரி 10th ஸ்டாண்டர்ட் லெவல். ஓகே, விச் இஸ் ஹாஸ்டல் ஆன் த டவுன்லோட் ஃப்ரம் த டீச்சர். ஓகே, அதை பார்த்துக்கலாம். அது மார்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் தகுதி தேர்வு பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து 60, நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 30 இருக்குங்க. டியூரேஷன் ஆஃப் டெஸ்ட் வந்து 30 மினிட்ஸ் இருக்கும். மார்க் வந்து 50 மார்க்கு. 20% மார்க் தான் போதும். ஓகே, 40% மார்க் தான் போதும். ஓகேங்களா? டோட்டலாக வந்து 50 மார்க் அப்படின்னா அந்த 50ல் வந்து பார்த்தீங்கன்னா 40% மார்க் எடுத்தால் போதும். நீங்கள் வந்து இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன். ஓகே, நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 20 மார்க் ஈஸி எடுத்துடலாம். ஸோ நாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் தகுதி தேர்வு மட்டும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 150 வந்து நாங்கள் பண்ணித்தரோம். ஓகேங்களா? ஸோ பக்காவாக பிளான் பண்ணிடலாம். தனித்தனியாக செப்பரேட்டாக பண்ணி கொடுக்குறோம். சரிங்களா? ஸோ ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் தெரியும் இந்த நம்பருக்கு 9952563892 இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 150. இதே நம்பருக்கு வந்து ஜிபே பண்ணிவிட்டு உங்கள் பேர் மட்டும் அனுப்பிட்டு கீழே பிஜிடிஆர்பி தமிழ் தகுதின்னு போட்டிங்க அப்படின்னா நான் திரும்ப எங்கள் சைட்லேருந்து கால் பண்ணி கோர்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுத்தோம். சரிங்களா? ஸோ நல்லா படிங்க. ஏதோ டவுட் அப்படின்னா கால் பண்ணி கேட்டுக்கங்க. சரிங்களா? தேங்க்யூ.